Hello students, welcome to Centum channel. Students, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படிதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சேனலில் யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லெசனோட புக் பேக் மார்க் பண்ணலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ப்ராக்டிக்கல் கொஷின்ஸும் வீடியோ போடுறேன். வேணும்னு தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. Page number 152 exercise start out. Roman letter 1, choose the correct answer. First one option B, second one option C, third one option D, and then fourth one option C, then fifth one option A, sixth one option D, seventh one option C, eighth one option C, ninth one option C, 10th one option A. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 2, fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஸ்பெல்லிங்ஸ் NEUTRALIZATION ரியாக்ஷன் ஸ்பெல்லிங் தெரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெல்லிங் தெரியுதுங்களா, HYDROGEN. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் ஃபிசிக்கல் யூக்லிபிரியம். ஃபிசிக்கல் யூக்லிபிரியம் ஸ்பெல்லிங் தெரியுதா, EQUI. ஓகேங்களா, EQUI LIBRUM. வேணா எழுதுற பாருங்க, EQUI LIBRIUM. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் 1.00 into 10 to the power minus 14 mole power 2 dm power 6. Next 7.4. and then 7th one இந்த சைடு பார்த்தீங்கன்னா decomposition. next 8th one 1, 9th one decomposition, 10th one hydronium ion. hydronium 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 ion. நோட் பண்ணிக்கிட்டீங்களா. Phillips. அது கீழே மேட்ச் பாருங்க, 2 4 1 3 மேட்ச் 2 4 1 3. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்ரலைசேஷன், செகண்ட் ஒன் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், தேர்ட் ஒன் தெர்மல் டிகாம்போசிஷன், ஃபோர்த் ஒன் கம்பியூஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். என்னன்னா இங்கே கேன் டிஸ்பிளேஸ் இருக்கு இல்லையா, கேனுக்கு பதில் கெனாட் டிஸ்பிளேஸ்ன்னு வரணும். ஓகேங்களா. செகண்ட் ஒன் ட்ரூ, தேர்ட் ஒன் ட்ரூ, ஃபோர்த் ஒன் ட்ரூ, ஃபிஃப்த் ஒன் ஃபால்ஸ். என்னென்னா இங்கே பேசிக் இருக்கிற பேசிக் பதில் அசிடிக் வரணும். பேசிக் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அசிடிக் வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ம் 5ம் மட்டும்தான் ஃபால்ஸு. கேனுக்கு பதில் கெனாட்டு, இங்கே பேசிக் பதில் அசிடிக். ரோமன் லெட்டர் 5, ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஷின். When aqueous solutions of potassium chloride is added to an aqueous solution of silver nitrate, a white precipitate is formed. Give one chemical equation of this reaction. Precipitate white. இங்கே பாருங்க, நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். திஸ் இஸ் கால்ட் precipitation reaction. இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். and then second question, why does the reaction rate of reaction increase on organizing the temperature? first நீங்கள் இது எழுதிக்கணும். the reaction strike out பண்ணிட்டு the rate of a reaction increase on rising the temperature. first நீங்கள் இது எழுதிட்டு இது வரைக்கும் எழுதிட்டு பேஜ் நம்பர் 146 எடுங்க. 146ல் அதனோட கண்டினியூவேஷன் கொஷினை எழுதி முடிச்சுக்கிறீங்களா. அதாவது கொஷினில் ரைசிங் த டெம்பரேச்சர் எழுதிருக்கீங்களா, அதுக்கப்புறம் ரைசிங் த டெம்பரேச்சர் பிகாஸ் இங்கேருந்து ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன் இது வரைக்கும், பிகாஸ்லேருந்து ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன் இது வரைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
Third question. Define composition reaction. Give one example for one exothermic composition reaction. Screen dimma தெரியுது. ஓகே நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 139. பேஜ் நம்பர் 139ல இங்கே தெரிஞ்சு பாருங்க. காம்பினேஷன் படிச்சுட்டேன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து அப் டு ரியாக்ஷன் ஆர் காம்போசிஷன் ரியாக்ஷன் இது வரைக்கும் எழுதிட்டு அது கீழே எக்ஸாம்பிள்ஸ் போட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. இந்த 4 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4th question. One second wait பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்க்ரீன் கரெக்டாக வலிச்சு டிஸ்பிளே ஆகலை. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் ரிவிசிபிள் அண்ட் இர்ரிவிசிபிள் ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 145. 145ல இங்கே இருக்குது பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் ரிவிசிபிள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இது உங்களுக்கு 5 மார்க் கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிக்குங்க. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா எனி 3 எழுதிக்குங்க. 2 மார்க் கேட்டாங்கன்னா ஓகேங்களா? 5 மார்க்னா ஃபுல்லாக எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயில். வாட் ஆர் கால் தர்மோலிஸ் ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 140. இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாரு. தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்கும் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில். தென் செகண்ட் டீட்டெயில். Explain the types of double displacement reaction with example. Page number 142 and 143. Page number 142ல இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் there are major classes இங்க ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்கும் precipitate reaction தேர்லேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வென் இங்கேருந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிய. அதுக்கப்புறம் கீழே நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்கும். அது கீழே இந்த ஈக்குவேஷன் இது வரைக்கும் செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். தென் third detail. Explain the factors influencing the rate of a reaction. Page number 146. Page number 146ல பாருங்க. The important factors the மேலே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இங்கேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த டைட்டில் போட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கணும். இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னு 6 பாயிண்ட்ஸ் எழுதணும். இந்த டைட்டில் போட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கணும். இந்த டைட்டில் போட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கங்க. டெம்பரேச்சர் டைட்டில் போட்டுட்டு இந்த பிகாஸ் ஃபுல்லாகவே கூட எழுதிக்கலாம். டெம்பரேச்சர் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ப்ரெஷரும் டைட்டில் போட்டு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கேட்டலிஸ்ட் ஃபுல்லாக போட்டு கேட்டலிஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷன் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் வரைக்கும் எழுதிக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து இந்த பவுடரிங்லேருந்து இன்க்ரீஸ் இது வரைக்கும். இது தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். இந்த ஃபோர்த் டீட்டெயில். ஹவு டஸ் pH play an important role in everyday life? Page number 149. 149 எங்கே இருக்குது பாருங்கள். pH in our digestive system இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி pH digestive system இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு த எண்டிங் லாஸ்ட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் முடியுது பாருங்கள். அது வரைக்கும் ஓகேங்களா? The question. What is a chemical equilibrium? What are its characteristics? Page number 146 and 147. ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்னன்னு கேட்குறாங்க, அது எழுதணும். வாட் இஸ் எ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கேட்குறாங்க இல்லையா?
கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் வரைக்கும் வாட் இஸ் a கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க. அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இந்த கான்சன்ட்ரேட் இது வரைக்கும் வருது பார்த்தீங்களா, இதுதான் இது ஃபுல்லாக கேரக்டரிஸ்டிக்ஸ். அவ்வளோ இதுதான் 5th டீட்டெயிலோட ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். லெசன் முடிச்சு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.